ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் எனக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, உண்மையிலே சொல்லவேனாக்கா, இந்த நாடகத்தை நம்ம பார்க்கும்போது பிபி மாத்திரையை போட்டுட்டு தான் இந்த நாடகம் பார்க்கணும். உண்மையிலே அப்படி தான் இருக்குது. காலையிலே நம்ம பார்த்தோம்னா டென்ஷன் தான் ஏறிடும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரமன் தான் போயிட்டு அந்த கம்பெனியில் போய் பேசிட்டு வந்தாரா ஆர்டருக்கு. இப்போ இது நம்ம தமிழுக்கும் கார்த்திக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, தமிழ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இவனுங்க நம்ம வழியிலே குறுக்க வந்துட்டு இருக்கானுங்க, இவனோட சும்மா விடக்கூடாது, நேராக வீட்டுக்கு அங்கே போ, அர்ஜுன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போய் அர்ஜுன் கூப்பிட்றாங்க. அவர் தான் அங்கே உட்காந்துட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ வந்து பரமன் தான் இருக்கார். ராகினி ஒடியாந்து வந்து அண்ணன் அண்ணன்னு அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உன் புருஷன் பண்ண வேலையை பார்த்தியா அப்படின்னோடனே, என்ன வேலை அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் போய் பேசி வச்சுருந்தேன் கம்பெனியில் போய் இவன் கம்மியான ரேட்டுக்கு கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்டர் கேட்டிருக்கானுங்க. அதுலேயும் வந்து என்னென்னு கேட்டாக்கா, சரஸ்வதி இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கானுங்க அப்படின்னோடனே, அப்படிலாம் அவர் பேச மாட்டார். வழக்கமாக ராகினி எப்போதும் அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த குடும்பம் வழக்கமாக எப்போதும் வந்து பையனை சப்போர்ட் பண்ணி எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பரமன் எப்போதும் தண்டசோறு எப்படி தண்டசோறு மாமா திருன்னு முழிப்பாரோ அது மாதிரி முழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த திருட்டு மொழியை வச்சுட்டு பேசுவார்ல, அது மாதிரி பேசுகிறாரு. தமிழ் கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே வந்துட்டு என் லைனில் குறுக்க வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து அந்த கம்பெனியில் ஆர்டரு நான் பேசி வச்சுருக்கேன். தேவையில்லாமல் போயிட்டு இப்போ உன் புருஷன் வந்து இந்த மாதிரி அங்கே போய் கெடுக்கிறதுக்கு நிற்கிறான். என் கம்பெனியில் ஒர்க்கருக்கெல்லாம் வேலை இல்லாமல் ஆகிடுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் அதில் பேசி வச்சுருக்கோம் கஷ்டப்பட்டு. இந்த டெண்டர் நடக்கிற இடத்துக்கு உன் புருஷனோ இவனோ வந்தான்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்டிட்டு போயிடுறாரு தமிழ். உடனே வந்துட்டு அவங்க வீட்டில் ஐயோ இவர் தமிழ் மிரட்டினோடனே அப்படியே பயப்படுற குடும்பமாக அது. அந்த குடும்பம் அப்படியே பயப்படுறாங்க. அவங்க அக்கா, அர்ஜுனோட அக்கா, உன் தம்பி வந்து இது மாதிரி மிரட்டிட்டு போவோம், அண்ணன் வந்து இப்படி மிரட்டிட்டு போகிறான், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது தமிழை நினச்சாக்கா. அர்ஜுன் வேறு ஊருக்கு போயிருக்கான், இவர் வந்து அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு போகிறாரு, எங்களுக்கு பயமாக இருக்குது, என் தம்பியை ஏதாவது பண்ணிவிடுவார். என்னென்ன ராகினி சொல்கிறாங்க, அண்ணன் அப்படிலாம் பண்ணுறவர் கிடையாது, கோபத்தில் தான் பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே வீட்டில் வந்து சொல்கிறாரு. வீட்டில் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இதை மாதிரி ஆர்டர் கிடக்கிற இடத்துல போயிட்டு இப்படிலாம் பேசிட்டு வரானுங்க, என்ன தான் நம்ம பண்ணாலும் ராகினிக்காக தான் நான் பார்க்குறேன், இவன் வந்து இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆர்டர் இப்போ கிடைக்காதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் தான் கம்மியான ரேட்டுக்கு பண்ணித்தரேங்கும் போது அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க, நம்மளும் ரேட்டை குறைக்கலாம்ல அப்படின்னா, நம்ம ரேட்டை குறைச்சோம்னாக்கா நம்மளுடைய குவாலிட்டி வந்து கம்மியாகிடும், நம்ம தரத்தை நம்மளே குறைச்ச மாதிரி ஆகிடும், நம்மளுடைய குவாலிட்டியை பார்த்து அவங்க கொடுக்குறாங்க இல்லாட்டி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சரஸ்வதி கேட்குறாங்க, தமிழ் இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்காம போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. கிடைக்காம போனால் கண்டிப்பாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், ராகினிக்காகலாம் நான் பார்க்க மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அர்ஜுனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறாரு. என்றைக்குமே கோவத்தில் நம்ம சொல்கிற வார்த்தை தான் வந்துட்டு நமக்கு பிரச்சனையாகவே முடிகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த கம்பெனியில் வந்து டெண்டர் விடுறாங்க. அப்போ அங்கே போகிறாரு, நம்ம தமிழும் கார்த்திக்கும் போயிருக்காங்க, மற்ற கம்பெனிலேருந்தும் வந்திருக்காங்க. ஆனால் அர்ஜுன் வரவே இல்லை, பரமனும் வரவே இல்லை அங்கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே டைரக்டரு ஜிஎம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் கொடுத்த அந்த கொட்டேஷன் பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் வரலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னும் வரவே இல்லை. என்னன்னா, சரி சார் எங்களுக்கும் வேலை இருக்குல்ல, நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும், நீங்கள் ஃபைனல் பண்ண கம்பெனியை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லை அர்ஜுன் வந்தால் தான் சொல்ல முடியும், ஏன்னா அர்ஜுன் கம்பெனிக்கு தான் நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே தமிழுக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி சார் நீங்கள் கொடுப்பீங்க, கம்மியான ரேட்டுக்கு அவங்க பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க, அதில் எப்படி குவாலிட்டி இருக்கும், நாங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கம்பெனிங்கிறது எங்கள் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் அது மாதிரி பாருங்கள், அதுவும் டெண்டர் எடுக்கவே வராதவர் உங்களுக்கு எப்படி வந்து நல்ல மாதிரியாக ஒரு பீஸ் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசினோன்னா சரி வராதவருக்கு எப்படி கொடுக்க முடியும் ஆர்டரு. சரி இப்போ வந்து ஃபைனல் அர்ஜுன் கம்பெனிலேருந்து யாருமே வரல, அதுக்கு அடுத்த கோட் பண்ணியிருக்கிறது ரேட்டு நம்ம தமிழ் தான், அதனால் தமிழுக்கு வந்து நான் ஆர்டர் கொடுக்குறேன், சரஸ்வதி இண்டஸ்ட்ரிக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு கொஞ்சம் சந்தோஷம், சரி பரவாயில்ல எப்படியோ கிடச்சிச்சு, இந்த அர்ஜுன் ஏன்டா வரவே இல்லை அப்படின்னு தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்காரு கார்த்திக்கிட்ட. அது என்னமோ தெரில வரலையே அப்படின்ட்டு பேசிவிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் போடுறதுல நம்ம அர்ஜுன் அடிச்சிக்க ஆள் கிடையாது. அந்த பிளானை வந்துட்டு கூட இருந்து துணை போடுறதுக்கு நம்ம தண்டசோறு மாமா மாதிரி யாருமே கிடையாது. இப்போ வந்துட்டு இவர் தமிழ் போய் அங்கே மிரட்டினாரா வீட்டில் ராகினிக்கு எதுக்க, அதேமாரி வீட்லேயும் வேறு சொன்னாரா நான் ஆர்டர் கிடைக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. இப்போ வந்துட்டு இது அர்ஜுன்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி, இது மாதிரி வந்து மிரட்டிட்டு போயிருக்கிறான் தமிழ் அப்படின்ட்டு. அவர் உடனே பிளான் போட்டுட்டார் போல்.
ஏர்போர்ட்டில் வந்து இறங்குற வரைக்கும் ஃபோனு ஆனில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னாராம், இதை மாதிரி வந்துட்டு நான் நேராக டெண்டருக்கு போயிட்டு ஆர்டர் வாங்கிக்கிட்டு நான் வரேன், கம்பெனி வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துங்க மாமான்னு சொல்லி பரமன்ட்ட சொன்னாராம். அதுக்கப்புறம் என்னன்னா சுவிட்ச் ஆஃப் ஃபோனு. கம்பெனிலேருந்து அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணப்பையும் சுவிட்ச் ஆஃப். இப்போ என்னன்னு கேட்டாக்கா, ராகினி வந்துட்டு அங்கேருந்து தண்டசோறு மாமா அப்படியே நடிக்கிறார் பாருங்க, அங்கேருந்து மாப்பிள்ளைனார். என்ன இன்னும் வரவே இல்லை அவன், அதுக்குள்ளே நீ என்னன்னா மாப்பிள்ளை நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன லூஸான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க. அதுவா, இங்கே பாரு எவ்வளோ பெரிய ஆர்டர் கைவிட்டு போச்சு, இவன் டெண்டர் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனான், அவன் அங்கே போகவே இல்லை, இப்போ தமிழுக்கு கொடுத்துட்டாங்க, இவன் போகாதனால, இவன் போயிருந்தானாக்கா நம்ம கம்பெனிக்கு தான் கிடச்சிருக்கும் அப்படின்னா. என்னது அங்கேயும் டெண்டர் எடுக்கவும் போகலையா, உடனே ராகினி பார்த்துட்டு ஆகிட்டாங்க, அங்கேயும் போகலையா, அப்போ எங்கே போனார், ஏர்போர்ட்லேருந்து முதலே வந்துட்டாரே அப்படின்னோடனே, என்னன்னு தெரில ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, நான் வீட்டில் தான் இருக்கான் போலன்னு நினச்சேன் அப்படின்னு. உடனே அப்படியே ராகினிக்கு அப்படியே உடனே அர்ஜுனுக்கு ஒன்றுனா உடனே அவங்களுக்கு தான் பதட்டம் ஆகிடுமே. உடனே என்னன்னாக்கா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ நம்ம அர்ஜுன் சூப்பராக பிளான் போட்டார் போட்டிருக்கு, இவர் மிரட்டிட்டு போனதுக்கு. உண்மையிலே அவரே ஆளை வச்சு கட்டி போட்டு இங்கே வச்சுட்டு தமிழ் தான் என்னை கடத்தினார் அப்படின்னு தமிழை வந்துட்டு உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. கண்ணாமூச்சி சின்ன பிள்ளைகளெல்லாம் கண்ணாமூச்சி விளாண்டுவாங்கள்ல, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்ணை கட்டிக்கிட்டு, அதே மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த நாடகம். இவர் அவரை பழி வாங்குறதும், அவர் இவரை பழி வாங்குறதும், இவர் போடுற பிளானை அவர் உடைக்கிறதும், அவர் போடுற பிளானை இவர் உடைக்கிறதும். உண்மையிலே பார்க்குற நம்ம தான் முட்டாளாக உட்காந்துருக்கோம், உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ராகினி அவங்க அண்ணன் வந்து சொன்னாலும் இப்படி பேசுகிறாங்க, அர்ஜுன் குடும்பத்தில் பேசினாலும் அப்படியே காதில் வாங்கிக்கிற அவங்க பக்கம் பேசுகிறாங்க. இப்போ வந்து இவரே கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலும் இவங்க நம்பக்கூடாது. இவங்க ராகினி எப்படி நம்பலாம், நம்ம அண்ணன் அப்படி பண்ணுற ஆளா, நம்ம அண்ணன் எப்படி அது பண்ணுவார். அர்ஜுன் மேலே வச்ச இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆகுதா 3 வருஷம் ஆகுதா, இவன் அர்ஜுன் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு கூட பிறந்த அண்ணன் மேலே இல்லையா அவங்களுக்கு. நம்ம அண்ணன் எப்படி இது மாதிரிலாம் பண்ணுவார், நமக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாரு. இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும்போது கூட நமக்காக வந்துட்டு நம்மளோட ஆசை கனவுக்காக நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுக்குறாரு, நமக்காக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. நம்ம புருஷனை போய் அவர் ஏன் கடத்த போகிறாரு, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதில் தப்பு எங்கேயோ இருக்குது. அவருக்கு போய் ஆர்டர் கேட்ட கம்பெனிக்கு இவர் ஏன் போனார், இவங்க எதுக்கு அங்கே போய் கெடுக்க போனானுங்க, இது எல்லாத்தையும் இந்த ராகினி யோசிக்காமல் உடனே அர்ஜுன் வந்து பிளான் போட்டு 4 பேரை வச்சு அவரே கட்டி போட்டுக்கிட்டு என்னை தமிழ் கட்டி போட்டு நான் அடித்து போட்டுட்டு நான் டெண்டர் எடுக்கிற இடத்துக்கு வரக்கூடாத அளவுக்கு என்ன ஆக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால் உடனே வந்துட்டு அவங்க எப்படி நம்புகிறாங்க. அப்போ அந்த இடத்துல உண்மையான பாசம் எங்கே இருக்குது. ராகினியெல்லாம் விட்டுறணும், அதாவது ராகினியெல்லாம் அவங்க கண்டுக்காமல் தமிழ் வீட்டில் விட்டுறணும். இந்த கோதையும் தமிழும் தான் சரி கிடையாது அந்த வீட்டில், அந்த சரஸ்வதியும் சரி கிடையாது. உண்மையில் வந்து வசு, கார்த்தி, நடேசன், நமச்சி எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக பேசுகிறாங்க. இந்த ராகினி, இவங்க சரஸ்வதியும் தமிழ், கோதை இவங்க மட்டும்தான் ராகினின்னு உருகிறதுனால தான் ராகினி இன்னும் திருந்தாமல் இருக்காங்க. உண்மையிலே இவங்களெல்லாம் விட்டு பிடிக்கணும். இவங்களாம் சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும், அதுமாரி தான் ராகினிக்கு. கண்டுக்காமல் விட்டுறணும் ராகினியை. நாளைக்கு சொத்து ஃபுல்லாக அர்ஜுன் அவர் பேரில் ராகினி பேர்லேருந்து மாற்றி எழுதிக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும்ல அர்ஜுனை பற்றி. அப்போ அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரட்டும். வெளியில் வந்தால் வராங்க, வராமல் அங்கேயே இருந்து செத்தா சாகுறாங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ராகினியெல்லாம் வந்துட்டு பட்டாதான் புத்தி வரும், அதை மாதிரி டைப்பு. அதனால் வந்து இவங்க வந்து இவர் தமிழ் ராகினிக்காகன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா இவர் தலையில் இவரே மண்ணவாரி போட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும் தமிழ். இப்போ அது மாதிரி தான் இப்போ பாருங்கள் நடக்கும். இப்போ நாளைக்கு உடனே வந்துட்டு ராகினி நான் போய் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே வந்து எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணுங்கள், அர்ஜுனை வந்து இவர் தான் வந்துட்டு மிரட்டிட்டு போனார், எங்கள் வீட்டில் வந்துட்டு சொன்னார் இந்த ஆர்டர் கிடைக்கலன்னா நான் அர்ஜுனை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி பார்த்தாக்கா ஆர்டர் தான் கிடச்சிருச்சே தமிழுக்கு, அந்த இடத்துக்கு வர விடாத அளவுக்கு ஆக்கியிருக்காரு, அர்ஜுனை இவர் தான் கடத்தியிருப்பாருன்னு சொல்லி ராகினியை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக தமிழ் அதுக்கப்புறம் ராகினி மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, கண்டிப்பாக முழிக்கக்கூடாது. நல்லவங்களாக இருந்தால் முழிக்க மாட்டாங்க. அப்படி என்ன நீ வந்து ஒரு அண்ணன் மேலே சந்தேகப்பட்டு தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அப்புறம் மறுபடியும் வந்து அர்ஜுன் அது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சின்னு வைங்களேன், அப்புறம் அங்கேருந்து ஓடியாந்து வந்து மன்னிப்பு கேட்குறது. அப்புறம் என்னன்னா மன்னிப்பு கேட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது கோதைக்கிட்ட. அப்புறம் என்னன்னா மறுபடியும் என்னன்னாக்கா தமிழ் தான் பண்ணாங்கிற வேண்டியது. கண்டிப்பாக வந்து ராகினி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அதுக்கு வந்து யார் வந்து இதாக இருக்கணும்னா சரஸ்வதி உறுதியாக இருக்கணும், வராத வீட்டுக்குங்கணும், இங்கே வராத ராகினி, நீ வந்தினா தமிழ் தான் எல்லாம் பண்ணாருங்கிற, உங்கள் அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாது, அர்ஜுன் தான் நல்லவருங்கிற, நீ என்னத்துக்கு இங்கே வர,
எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் என்னத்துக்கு எங்கள் வீட்டு வாசலுக்கு வரேன்னு கேட்கணும். சரஸ்வதி கேட்கணும் அதை. சரஸ்வதி தான் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்களே ராகினிக்கு தான் செய்யணும், எல்லாமே ராகினிக்கு செய்யணும்னு. இவ்வளோ அளவுக்கு வந்துட்டு அர்ஜுன் கெட்டவன்னு தெரியுது. ராகினி வந்து அந்த குடும்பத்தை விட்டு புரிஞ்சு அர்ஜுன் வந்து கெட்டவர்னு தெரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்தான்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது ஏற்கனவே இருக்கிற சொத்தையும் அவன் எப்போ அபகரிப்பான்னு தெரில. இந்த லட்சணத்தில் வேற இப்போ ஆஸ்பத்திரி வேற செஞ்சு கட்டி கொடுக்கணுன்னு என்ன இருக்குது? வெளியில் வரட்டும், அர்ஜுனை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரட்டும். அர்ஜுன் நான் கெட்டவன் தெரிஞ்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ராகினிக்கு நீ என்ன வேணாலும் செய், அது ராகினிக்கு சேரப்போகுது. இது வந்து எப்படி எங்கே தான் கொண்டே முடிப்பாங்களோ தெரில. இன்றைக்கி இப்படி தாங்க இருக்குது. தமிழுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. அர்ஜுன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. நாளைக்கு தான் தெரியும் தமிழ் வந்து என்னை கடத்திட்டாருன்னு பிளான் போட்டிருப்பார். ஏதாவது பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.